பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்ட காலத்தில் சாதி ஏற்றத்தாழ்வுகளை கண்டித்தும் சமூக சீர்திருத்த இயக்கங்களை பெரியவர்கள் சிலர் நடத்தினார்கள். அவர்கள் பின்னே அந்த சமுதாய மக்கள் பெருவாரியாக அணிவகுத்தார்கள் என்று படித்திருக்கிறேன். அப்படி குறிப்பிடத்தக்க பெரியவர்கள் பற்றி சொல்லுங்களேன். மகனே, மகாத்மா என்றால் உடனே உனக்கு M.K. காந்தியின் பெயர்தானே நினைவுக்கு வரும். ஆனால் அவருக்கும் முன்னே மக்களால் மகாத்மா என்று அழைக்கப்பட்டவன் ஜோதிராவ் பூலே என்ற ஜோதிபா பூலே. மராட்டிய மண்ணில் புனே நகரில் பூத்தொடுக்கும் குடும்பத்தில் பிறந்தவன் என்பதால் பூலே என்பதும் அவன் பெயரில் உடன் ஒட்டி கொண்டது. சாதி ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக, தீண்டாமையை ஒழிப்பதற்காக அவன் கல்வியை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து கொண்டான். அவனும் அவன் மனைவியும் சேர்ந்து இரவு நேர பள்ளி ஒன்றையும் தொடங்கினார்கள். கல்விக்காக ஜோதிபா பூலே மேற்கொண்ட பணிகளுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவனுக்கு 6 ஏக்கர் நிலம் கொடுத்து ஊக்குவித்தது. அதன் மூலம் ஆங்கில கல்வியை அவன் எளியோரிடம் எடுத்துச் சென்றான். கேரளத்தில் தீண்டாமை கொடுமையிலிருந்து தம் சமூகத்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஆன்மீக எழுச்சி இயக்கத்தை நடத்தினான் நாராயணகுரு. வேதங்களிலும் உபநிடதங்களிலும் புராணங்களிலும் பெரும் புலமை பெற்றவனாய் திகழ்ந்தான். இந்த மண்ணின் பாரம்பரிய அறிவு பொக்கிஷங்கள் அனைத்து மக்களிடமும் சென்று சேர வேண்டும் என்று விரும்பினான். சிறந்த சொற்பொழிவாளனாக மக்களிடம் முன்னின்ற நாராயணகுரு சாதி சமய வேறுபாடற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க தீவிர பிரச்சாரம் செய்தான். மனித குலத்துக்கு ஒன்றே சமயம், ஒன்றே சாதி, ஒன்றே கடவுள் என்ற கோஷத்தை கொடுத்தான். உங்கள் கோயிலில் எங்களை விடாவிட்டால் என்ன? எங்கள் கோயிலில் உங்கள் கடவுளை குடியேற்றுவோம் என்று கேரளத்தில் பல இடங்களில் கோயில்களை கட்டி ஈழவ சமுதாயத்தின் மரியாதையை உயர்த்தினான். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சீர்திருத்த இயக்கங்கள் எனும் பெயரில் செயலாற்றிய பலவும் நவீன ஆங்கில கல்வி முறையை முன்னிறுத்தின. இந்து சமய பழக்க வழக்கங்கள், சடங்குகளை மூடத்தனம் என்று சாடி மேற்கத்திய முறைகள் கலப்பதற்கு உதவியாய் நின்றன. பகுத்தறிவு, பழைமை மறுசீரமைப்பு, சீர்திருத்தம் ஆகியவற்றை முன்னிறுத்தி அவை களத்தில் இறங்கின. அவற்றின் தாக்கம் கலை, இலக்கிய, கலாச்சார, சமய பழக்கங்களில் எதிரொலித்தன. சுயமரியாதை, சுயசார்புடைமை, சுயமுயற்சி, மனிதாபிமானம் போன்றவையெல்லாம் சீர்திருத்த இயக்கங்களின் மூலம் தீவிரமாய் பிரச்சாரம் செய்யப்பட்டன. இந்த இயக்கங்களால் ஊக்குவிக்கப்பட்டு பயிற்சி கொண்டிருந்த தேசிய தலைவர்கள் பலர் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இந்திய விடுதலை போராட்ட இயக்கமாக காங்கிரஸ் பேரியக்கம் உருவெடுத்தது. ஆனால் அதற்கு முன்பே ஆன்மீக சமூக சீர்திருத்த இயக்கங்களைப் போல அரசியல் சார்ந்த அமைப்புகளும் தோன்றின. அந்த அமைப்புகளின் வழியே விடுதலை எண்ணமும் அரசியல் ரீதியாக மக்கள் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியம் குறித்தும் தீவிர பிரச்சாரங்கள்
முன்னெடுக்கப்பட்டன. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது?